வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. செந்தில் தூங்காமல் குடிச்சோத்தா மாதிரி உட்காந்துருக்க முழிச்சு பார்க்குற மீனா என்னன்னு கேட்குறாங்க. அவருக்கு ஆஃபீஸில் இருக்க பிரச்சனையை சொல்கிறாரு. ஏஇயும் பியூனும் என் பேரை சொல்லிட்டாங்க. லஞ்சம் வாங்கினதில் நான் மாட்டலைன்னாலும் என் மேலே அவங்க சஸ்பீசியஸாக இருக்காங்க. எந்த நேரம் வேணாலும் என்னோட வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் நான் ஆறுதலாக இருக்க முயற்சி பண்ணாலும் எல்லாத்தையும் மீறி ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. காசு கொடுத்து வேலை வாங்கினதால வீட்டில் இருந்த கொஞ்சம் மரியாதையும் போயிடுச்சு. லஞ்சம் வாங்கினது தெரிஞ்சதும் மிச்சம் இருந்த மரியாதையும் போயிடுச்சு. இப்ப வேலை போச்சுன்னு வச்சுக்கையேன், அம்பிட்டுதேன் யாரோட முகத்தையும் என்னால் பார்க்க கூட முடியாது அப்படிங்கிறாரு செந்தில். வேலையெல்லாம் ஒன்றும் போகாது, நீங்க கவலைப்படாம இருங்கன்றாங்க மீனா. எங்க அப்பாவை நினைச்சாதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவர் ஒன்றும் இல்லாதப்பவே அந்த பேச்சு பேசுவார். இப்படி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க சலங்கையை கட்டிட்டு ஆடிடுவார். கேவலமாக என்னை திட்டுவார், அசிங்கப்படுத்துவாருங்கிறாரு செந்தில். நான் தான் சொல்கிறேன்ல, அவ்வளவெல்லாம் யோசிக்காதீங்க, வேலையெல்லாம் போகாது அப்படின்னு மீனா அழுத்தி சொல்கிறாங்க. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாமல் பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருங்களேன் அப்படின்னு மீனாவும் கொஞ்சம் கோபமாக சொல்ல, எப்படி ரிலாக்ஸாக இருக்க முடியும் மீனா? என் வேலை மீனா, வேலை. நாம் தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட யார்கிட்டையும் சொல்லாமல் ரகசியமாக வச்சுருந்துருக்கலாம். இங்கே 50 பேர் கூடயும் இருக்கோம். வேலை போன அடுத்த நிமிஷமே இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். என்னைய எல்லாருமே கேவலமாக பார்ப்பாங்க அப்படின்னு செந்தில் புலம்ப, உங்களுக்கு வேலையெல்லாம் போகாதுங்க, கவலைப்படாமல் இருங்க, எதையாவது யோசிச்சுக்கிட்டு அப்படின்றாங்க மீனா. உச்சி கொட்டுற செந்தில் பேசாமல் இருந்திருக்கணும். இருக்கிறத விட்டுட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பேராசைப்பட்டேன் பாத்தியா, இருக்கிறதும் போக போகுது அப்படின்னு அவர் அதே இடத்துல புலம்பிட்டு இருக்க, ஒன்றும் போகாதுங்க, நீங்கள் எதையும் யோசிக்காம படுத்து தூங்குங்க அப்படின்னு மீனா கடுப்படிச்சு விடுறாங்க. எனக்கு இனிமே தூக்கம் வரும்னு தோணலை மீனா அப்படிங்கிற செந்தில் பெட்டை விட்டு இறங்க போக, ஏங்கன்னு மீனா கூப்பிட அப்படியே உட்காந்துடுறாரு. வெளியில அப்பா வேற டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நான் இப்படியே உட்காந்துக்கிறேன் மீனா, நீ தூங்குன்றாரு செந்தில். மீனா கொஞ்ச நேரம் அவரைய கவலையோட பார்த்துட்டு, உங்களுக்கு வேலை போகாதுங்க, தைரியமா இருங்க அப்படின்னு செந்திலோட கையை பிடிச்சி தட்டி கொடுக்குறாங்க மீனா. அவரும் மீனாவோட முகத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. இங்க சரவணனையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பாண்டியன் தினமும் கச்சேரி நடத்திட்டு இருக்காரு. சரவணனுக்கு சொல்லவும் முடியல, எழுந்து போகவும் முடியல, நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு. 1000 நிலவே வான்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க, டேய் சரவணா அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்கப்பான்றாரு அவரு. உங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை மதுரைக்கு போயிருந்தேன். அப்போ கூட திருவிழா சமயம். நான் திருவிழாக்கெல்லாம் போகல, வேற ஒரு விஷயமா போயிருந்தேன். அப்போ ஒரு பெரிய திரையை கட்டி இந்த படத்தை போட்டாங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படியே உம்மனு முகத்தை வச்சுட்டு ஸ்கிரீனை பார்க்குறாரு சரவணன். சிரிக்கிற பாண்டியன், இந்த படத்தை பார்க்கறதுக்கு எம்பட்டு சனங்கிற 50 பேரும் உட்கார்ந்து பார்த்தாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உணர்ச்சியே இல்லாத ஜீவன் மாதிரி பாண்டியனை பார்த்துட்டு இருக்காரு சரவணன். அப்ப பார்த்தது இந்த படத்தை இப்பதான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம்டா சரவணா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரின்னு தலையாட்டி வைக்கிறாரு சரவணன். அப்பா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சரவணன் விரலை கடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க, கிச்சன்ல இருந்து வந்த கோமதி இந்த பக்கம் பார்க்குறாங்க. பாண்டியன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கதை பார்த்த உடனே அவங்களுக்கு திகில் ஆயிடுது. ஐயோ ஆத்தாடி, அந்த பக்கம் போனோம் நம்மளையும் உட்கார வச்சு டிவி பார்க்க விட்டுருவாரே, அப்புறம் நைட்டு தூக்கம் போயிடும், தூக்கம் வராது, எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு ஒரேட்டை எடுத்து வைக்கிறவங்க ஐயோன்னு திரும்பி பார்க்க, கதவு வேற திறந்து கிடக்கு. ஐயோ, கதவை வேற பூட்டலையே, எப்படியாவது பூட்டிட்டு உள்ளர ஓடிடணும் அப்படின்னு யோசிக்கிற கோமதி மெதுவா அப்படியே கதவு பக்கம் இங்கே ஒரு பார்வையும் அங்கே ஒரு பார்வையுமா போறாங்க. நாம் இருவர் தனித்திருக்க நாணம் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனது என்னன்னு இங்கே பாட்டு ஓடிட்டு இருக்க, கோமதி மெதுவா அடிமேல் அடி எடுத்து வச்சு கதவு கிட்ட போறாங்க. அவங்க என்னதான் சத்தம் இல்லாம போனாலும் பாண்டியனோட கழுகு பார்வை அவங்க மேல பட்டு கோமதின்னு கூப்பிட, அப்படியே திகச்சு போய் நின்னுடுறாங்க சில மாதிரி. ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு பயத்தோட மெதுவா திரும்ப,
இங்கே வான்னு கூப்பிடுறாரு. ஆ அப்படின்னு அவங்க தடுமாறிட்டு இருக்க, அட வாங்குறேன்ல வாடிங்கிறாரு பாண்டியன். ஐயையோ அப்படின்னு அவங்க பயந்துக்கிட்டே மெதுவாக நடந்து வர்றாங்க. வாங்குறேன்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நடை தளர்ந்து போனது என்ன இல்லை உறக்கம் அப்படின்ற வரிகள் ஓடிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்து நின்று என்னங்கன்னு கோமதி கேட்க, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாரு பாண்டியன். முடிஞ்சிருச்சுன்றாங்க அவங்க. அப்புறம் எங்கே போகிற அப்படின்னு பாண்டியன் கேட்க, கதவை சாத்தன்றாங்க கோமதி. சரவணன் 2 பேரையும் தொடங்கின்னு மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. ஓ சரி, நீ கதவை மூடிட்டு வா, நாம 3 பேரும் உட்காந்து இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஒரு சின்ன ஷாக்கோட கோமதியும் சரவணனும் அவரே பார்க்குறாங்க. சின்ன ஷாக்னா முகம் ஒரே தடவை ஜூம் அவுட்டில் வந்துட்டு ஜூம் இன்ல போகும். நல்ல படம்னு பாண்டியன் சர்டிஃபை பண்ணிட்டு இருக்க. என்னங்க வேறு வேலை இல்லை ஏங்க, இப்படி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தா காலையில் கடைக்கு போக வேண்டாமா அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் அதெல்லாம் நான் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன், அதை பற்றி உனக்கு என்ன கவலைன்னு கேட்குறாரு பாண்டியன். நீங்கள் எந்திரிச்சிருவீங்க, என்னால் முடியாது, கை கால்லாம் வலிக்கும், உடம்பு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல, இதே கேப்பில் நாமளும் ஒரு பிட்டை போட்டுடலான்னு நினைக்கிற சரவணன், அப்பா நானும் போய் தூங்குறேன் பண்றாரு. எலே நல்ல படம்டா, பார்த்துட்டு போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோன்னு பார்த்துட்டு இருக்காரு சரவணன். கோமதி வா வந்து உட்காந்து பாரு அப்படின்னு துணைக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்காரு. இல்லைங்க என்னாலெல்லாம் முடியாது, ஆளை விடுங்க, நான் போகிறேன், அவனையும் தூங்க விடுங்க, சும்மா படம் பாரு அதை பாரு இதை பாருன்னுக்கிட்டு அப்படின்னு கோமதி கதவு கிட்ட போகிறாங்க. அவங்க கதவை சாத்தலான்னு வர கரெக்டாக பழனி உள்ளர வர்றாரு. அக்கா என்னக்கா என்ன நடக்குது உள்ள அப்படின்னு கேட்க, இவன் வேற உள்ளர வந்தான்னா போச்சு, இவனையும் இழுத்து பிடிச்சிக்குவார் அவரு அப்படின்னு நினைக்கிற கோமதி டக்குன்னு வெளியே வர்றாங்க. டேய் ஏண்டா அதை கேட்குற, செந்தில் வீட்டில இருந்து டிவி வந்தப்ப அதை தூக்கி பரன் மேலே போடுன்னு சொன்னாருடா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு சுவாரஸ்யமாக கேட்குறாரு பழனி. இப்போ என்னடான்னா கடைக்கு போகிற நேரம் தவிர மீதி எல்லா நேரமும் டிவி முன்னாடி தாண்டா உட்காந்து கிடக்காரு அப்படின்னு கோமதி சொல்ல, அட கடவுளே அப்படின்னு பழனி லேசா தலையை மட்டும் நீட்டி பார்க்குறாரு. இங்கே பாண்டியன் அப்படின்னு ரசிச்சு தொடையில தாளம் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. சரவணன் கொடுமையேன்னு உட்கார்ந்துருக்காரு. அடாடாடாடாடா எப்படி பார்க்குறாரு பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பழனி எட்டி பார்த்துட்டு திருன்னு முழிக்கிறாரு. அவரு பார்த்தா கூட பரவாயில்ல, பாவம் சரவணனையும் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு, தூங்கவே விட மாட்டேங்கிறாருடா அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ ஏங்கா அவன் ஏற்கனவே தூக்கம் வரலன்னு தானே புலம்பிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு பழனி கேட்க, ஆமாண்டா அவனை படம் பாருன்னு உட்கார வச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கோமதி சொல்றாங்க. ஐயோ அக்கா சரவணன் பாவம், அவன் ஏற்கனவே மனசு சரியில்லாம இருக்கிறான், இந்த மனுஷன் இன்னும் இல்லை குட்டையை குழப்பி விடுவாரு அப்படின்னு பழனி சொல்ல, டேய் அவருக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுதுடா, அவரை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு கோமதி சொல்ல, ஓ சரி அப்ப நான் வேணும்னா போய் மச்சாங்கிட்ட பேசவா அப்படின்னு பழனி கேட்குறாரு. லூசாடா நீ பேச போனா உன்னையும் உட்கார வச்சு படம் பார்க்க சொல்லுவாரு, இங்க பாரு அப்படியே பேசாம கிளம்பி போயிடு அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமாக்கா நீ சொல்றதும் சரிதான், சரவணனை காப்பாத்த போய் அப்புறம் நான் மாட்டிக்க கூடாது பாரு, நான் கிளம்பிடுறேன் ஒரு எஸ்கேப் ஆகுறாரு. சரி சாப்பிட்டியான்னு கோமதி கேட்க, ஆச்சுக்கா நீ சாப்பிட்டியா, சரி நான் வர்றேன் குட் நைட் அப்படின்னு தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடிடுறாரு பழனி. என்னை அப்புறம் வந்து பார்த்துக்கோ சரியா அப்படின்னு கோமதி சொல்ல, சரிக்கா அக்கா அப்புறம் மச்சான் கண்ணில் படாமல் போய் தூங்கிடு அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா சரிடா நீ போடான்னு கோமதி சொல்ல, சரிக்கா குட் நைட்டுக்கா நீ போய் தூங்குக்கா அப்புறம் பார்க்கலாங்க்கா நவரு போக, போடா பேசிக்கலாம் அப்படின்னு கோமதி அவருக்கு பை சொல்லிட்டு உள்ளர வந்து கதவை சாத்துறாங்க. அவங்க கதவை லாக் பண்ணிட்டு திரும்ப, ஏமாற்றாதே அப்படின்னு ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்க. டேய் இந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு சண்டை சீன் வரும்டா, அவ்வளவு நல்லா இருக்கும்னு பாண்டியன் சொல்ல, அப்பா நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு கண்ணை முழிக்க முடியாமல் முழிச்சு கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்காரு சரவணன். ஐயோ பாவம் புள்ள அப்படின்னு கோமதி பார்க்க பாண்டியன் சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்க. சரவணன் கண்ணை மூடிட்டு லேசா ஆட்டத்தோட உட்கார்றாரு. சரவணனை பார்த்து பாவப்படுறவங்க போலாமான்னு ஒரேட்டு எடுத்து வச்சுட்டு, ஐயையோ இவர்கிட்ட போய் மாட்டக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டே சரவணனை பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. சரவணன் ஒரு செகண்ட் தூங்குறதும்
அடுத்த செகண்ட் முழிச்சு கண்ணை கொட்டிட்டு அப்பாவை பார்க்கறதுமா இருக்காரு. பாண்டியன் எடுத்த கிராஸ் பண்ற வரைக்கும் மெதுவா அப்படியே பூனை மாதிரி நடக்கிற கோமதி சோஃபாவை தாண்டினவன குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. சரவணன் மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அப்பாவை திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. கதிர் கட்டில நீட்டி படுத்து தூங்கிட்டு இருக்க ராஜி வந்து உட்காடுறாங்க. கதிரு கதிரு அப்படின்னு கூப்பிட சொல்லு அப்படிங்கிறாரு தூக்கத்துல. என்ன விடிஞ்சிருச்சா அப்படின்னு கதிர் கேட்க விடியெல்லாம் இல்லை, நான் தான் லைட்டா போட்டிருக்கேன்றாங்க ராஜி. அவரும் கண்ணை தேய்ச்சிக்கிட்டு மெல்ல எழுந்து உட்காந்து இப்ப மணி என்ன ஆகுதுன்னு கேக்குறாரு. 12 ஆகுதுன்றாங்க ராஜி. ஒரு பெருமூச்சு விட்டுட்டு எதுக்கு இந்த நேரத்துல எல்லாம் என்னை எழுப்புறேங்கிறாரு கதிர். இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க ராஜி. உனக்கு பேசுறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா? என்ன ராஜி இதெல்லாம், தூங்குறவனை எழுப்பி இப்படிதான் பேசுவியா அப்படின்னு கதிர் கேட்க ராஜி முகத்தை பரிதாபமா வச்சிருக்காங்க. முகத்தை பார்த்துட்டு ஆமா உன முகத்தை இப்படி பாவமா வச்சுக்க, இப்படியே என்னை ஏமாத்திடுவல்ல அப்படின்னு கதிர் கேட்க இன்னும் கொஞ்சம் பாவமா வச்சுக்கிறாங்க ராஜி. சரி சொல்லு, என்ன பேசணும்னு கேட்குறாரு அவரு. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு ராஜி சொல்ல, ஏன் தூக்கம் வரலன்னு கதிர் கேட்குறாரு. ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்றாங்க ராஜி. என்ன குழப்பம்ன்றாரு கதிர். நமக்கு குழந்தை பிறக்கணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு ராஜி சொல்ல, ஆமா ஆசைப்பட்டாங்கன்றாரு அவரும். அவரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து எனக்கும் குழந்தைய பத்தின யோசனையாவே இருக்கு அப்படின்றாங்க ராஜி. அதான் நீ பிரெக்னெண்ட்டாவே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு கதிர் சொல்றாரு. இப்போ பிரெக்னெண்டா இல்லை, அதுக்காக குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு இல்லையே அப்படின்னு ராஜி கேட்க, சரி அதுக்கு என்னன்ற மாதிரி கதிர் பார்க்குறாரு. நாம குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு ராஜி கேட்க கதிர் அதிர்ச்சியா பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குற, சொல்லு, நாம குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு ராஜி கேட்க, பெத்துக்கலாமே, 1 2 3 கூட பெத்துக்கலாமே அப்படின்னு கதிர் சொல்ல, விளையாடாத, நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ராஜி. நானும் தாம்மா சீரியஸாக கேட்குறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, அப்பா பாவம் கதிருங்கிறாங்க ராஜி. ஓ அப்படியா, அப்போ ஒன்று செய்றியா, அவரை குழந்தை பெத்துக்க சொல்றியா அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி இப்போ அதிர்ச்சியாகி என்ன கதிர் சொல்றேனேங்கிறாங்க. நமக்கு குழந்தை பிறந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்றாங்க ராஜி. நீ சந்தோஷப்படுவியான்னு கதிர் கேட்க குழப்பத்தோட அப்படிதான் நினைக்கிறேங்கிறாங்க ராஜி. இந்த நினைக்கிறேன் நுனைக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது, சந்தோஷப்படுவியா மாட்டியா அப்படின்னு கதிர் கேட்க, நாம குழந்தை பெத்துக்கலாமான்றாங்க ராஜி. எப்பா சாமி, இந்த குழந்தை டிராமா முடியவே முடியல, நமக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு, யாராவது ஒரு குழந்தைய தூக்கி அவங்க கையில கொடுங்கப்பா. கதிரும் சரி நாம குழந்தை பெத்துக்கலாம், இந்த எக்ஸாமு ஐபிஎஸ் கனவு இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு குழந்தை பெத்துக்கலாம், எனக்கு ஓகே தான், உனக்கு ஓகே தானே அப்படின்னு கதிர் கேட்க ராஜியும் பயந்துகிட்டே லைட்டா சரின்னு தலையாட்டுறாங்க. ஏய் கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? வாழ்க்கையில எதை உடனே பண்ணணும் எதை பொறுமையா பண்ணணும்லாம் யோசிக்கவே மாட்டியா நீ? அப்பா ஆசைப்பட்டாராம், உடனே இவ குழந்தை பெத்துக்க போறாளாம். தோ பாரு, நீ குழந்தை பெத்துக்கணும்னு உங்க அப்பா இப்பதான் ஆசைப்படுறாரு, ஆனா நீ ஐபிஎஸ் ஆகணும்னு வருஷ கணக்கா ஆசைப்படுற. உன் அப்பாவோட ஆசைக்காக உன் ஆசையை நீ தியாகம் பண்ண போறியா அப்படின்னு கதிர் கேட்க, இல்ல கதிர் நானு அப்படின்னு ராஜி ஏதோ சொல்ல வர, பேசாத சொல்லிட்டேன், ஊரெல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்கோம்னு தெரியுமில்ல, ஐபிஎஸ் ஆகுறதா உன்னோட கனவு லட்சியம்னு எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிறோம், எல்லாரும் கேட்பாங்க, என்னம்மா ராஜி நீ ஐபிஎஸ் ஆகிறதுக்கு முயற்சி கூட எடுக்கலையேன்னு கேட்பாங்க. அப்ப நீ அவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவ? இல்லைங்க, குழந்தை பிறந்ததுனால பரீட்சைக்கு படிக்க முடியல, இப்ப என் குழந்தைய பார்த்துக்கிட்டு அதுக்கு டைப்பர் மாத்திக்கிட்டு இருக்கிறேன், வீட்லயே இருக்கேன்னு சொல்ல போறியா அப்படின்னு கதிர் கத்த ராஜி தயங்கிட்டே, குழந்தை பெத்துக்கிட்டு கூட ஐபிஎஸ் ஆகலாம் இல்லைன்னு கேட்குறாங்க. ஐபிஎஸ் ஆகிட்டு குழந்தை பெத்துக்கலான்னு யோசிச்சு பாரு, அப்போ எம்பிட்டு கெத்தா இருக்கும் அப்படின்னு கதிர் சொல்ல, இல்லை கதிர் நான் யோசிச்சுட்டேன்றாங்க ராஜி. இங்கே பாரு சும்மா இல்லை, டெய்லி நான் உன் கூட எழுந்திருச்சு கிரவுண்டுக்கு வந்ததும் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னதும் இதுக்காக வீட்டில் அம்பட்டு போராடி பரீட்சை எழுத கூட்டிட்டு போனதெல்லாம் சுத்தமா மறந்துட்டியா நீ? அப்புறம் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போனியே அதெல்லாம் மறந்துட்டியா நீ? 1,00,000 ரூபாய் ஃபீஸ் கட்டியிருக்கோம் ராஜி, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கதிர் கோவமா கேட்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு கதிர், நான்
அப்படின்னு ராஜி சொல்ல, பேசாத, இங்கே பார், நீ நல்லா படித்து எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஐபிஎஸ் ஆகணும், சைரன் வச்ச ஜீப்பில் நீ கெத்தா வீட்டு வாசலில் வந்து இறங்கணும், இது மட்டும்தான் உன் மனசில் இருக்கணும். அதை விட்டுட்டு குழந்தை பெற்றுக்கலாம், அதை ஸ்கூலில் சேர்த்தலாம், டைப்பர் மாற்றலான்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கதிர் ராஜியை மட்டும் இல்லை நம்மளையும் எரிச்சல் படுத்திட்டு தான் இருக்காரு. இதோ பாரு, அப்புறம் உன்னை கூட்டிட்டு போய் உங்க அப்பா வீட்டில் விட்டுருவேன் பாருன்னு மிரட்டுறாரு கதிர். என்ன கதிர் இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு ராஜி கேட்க, நிஜமா தான் சொல்றேன், உங்க அப்பா வீட்டில் கொண்டு போய் உன்னை விட்டுடுவேங்கிறாரு அவரு. நான் போமாட்டேன்றாங்க ராஜி. அப்ப அங்க போகாம இருக்கணும்னா நான் சொல்றத கேளு, நேத்து வரைக்கும் குழந்தைய பத்தி யாராவது பேசுனாங்களா அப்படின்னு கதிர் கேட்க, ராஜி இல்லைங்கிறாங்க. ஏதோ நாமளா ஒரு சந்தேகத்தை கிளப்ப போய் இன்னைக்கு அதை பத்தியே எல்லாரும் பேசுறாங்க, அவ்வளவுதான். நாம அமைதியா இருந்தா 2 நாள்ல இதெல்லாம் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க. ஆனா உன்னால உன் கனவை மறக்க முடியுமா ராஜி? ஐபிஎஸ் ஆகாம அட்லீஸ்ட் அதுக்கு முயற்சி பண்ணாம உன்னால இருக்க முடியுமா அப்படின்னு கதிர் கேட்க, முடியாதுதாங்கிறாங்க ராஜி. இங்கே பாரு, இந்த அப்பா சென்டிமெண்ட்டு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு இதெல்லாம் வீட்டோடு விட்டுட்டு நீ உன்னை பற்றி மட்டும் யோசி. உனக்கு ஐபிஎஸ் ஆகணுமா இல்லை அம்மா ஆகணுமா நல்லா யோசின்றாரு கதிர். ராஜி அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க, உன்னை பற்றி மட்டும் நீ யோசி ராஜி. இன்னைக்கு நீ என்ன பண்ணினா 10 வருஷம் கழிச்சு வருத்தப்படாம இருப்பியோ அதை மட்டும் சொல்லுன்றாரு கதிர். ராஜியும் கொஞ்சம் பெருமூச்சு எடுத்துட்டு எச்சில் முழுங்கிட்டு எனக்கு ஐபிஎஸ் ஆகணுன்றாங்க. கதிர் முகத்துல புன்னகையோட அப்படின்னு தலையாட்டுறாரு. நீ உறுதியா தானே சொல்ற அப்படின்னு அவர் கேட்க, ஆமா உறுதியா தான் சொல்றேன்றாங்க ராஜி. அப்படின்னா இப்போதைக்கு இந்த குழந்தை கனவெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு படுத்து தூங்குற வேலையை பாரு, போ லைட் ஆஃப் பண்ணிட்டு வா அப்படின்னு கதிர் போய் படுத்துற. ராஜி லைட்டை ஆஃப் பண்ண போறாங்க. கதிர் கண்ணை மூடி படுத்துட ராஜி வந்து படுத்துக்கிட்டு கதிர் முகத்தை பார்க்குறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறான், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பேசலாம்ல, அப்படியே கடன்னு பேசுகிறான் அப்படின்னு அவங்க ஹஸ்கி வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்க. என்ன முணுமுணுப்புங்கிறாரு கதிர். அது காலையில் எழுந்திருச்சு படிக்கணும், அதான் எனக்கு நானே சொல்லிட்டேன்றாங்க ராஜி. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு, இப்போதைக்கு தூங்குன்னு கதிர் சொல்லிட்டு கண்ணை மூட ராஜியும் படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் ஆரம்பிக்குது. வேல்ஸ் வீட்டில் பாட்டி வெத்தலை பெட்டியை வச்சுட்டு உட்காந்துருக்க. முத்துவேல் வந்து பக்கத்து சோஃபாவில் உட்கார்றாரு. அம்மாவைய குறுகுறுன்னு கொஞ்ச நேரம் பார்க்குறவரு, அம்மா குடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெத்தலை எடுக்கிறாரு அந்த பெட்டியிலேருந்து. என்னப்பா ஏன்பா முத்து, ராத்திரி நல்லா தூங்குனியாப்பா அப்படின்னு பாட்டி கேட்க, தூங்குனேம்மாங்கிறாரு அவரு. அவங்க வெத்தலையை வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு இப்போ உடம்பு பரவாயில்லையாப்பான்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றவரு வெத்தலையில லைட்டா சுண்ணாம்பை தடவிட்டு இருக்காரு. பாட்டி அவரு கையையும் வெத்தலை டப்பியையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் அதை பொறுமையா மடக்க, ஏன்பா முத்து, அம்மா கிட்ட எதுவும் பேசணுமான்னு கேக்குறாங்க பாட்டி. ஏன் கேக்குறீங்கன்னு முத்துவேல் கேட்க, ஏதோ தோணுச்சுப்பா, ஏதோ அம்மா கிட்ட பேசணும்னு நினைக்கிறியோன்னு தோணுச்சுப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, இவர் வெத்தலையில சுண்ணாம்பு கொஞ்சமா பாக்கெல்லாம் வச்சு நல்லா நீட்டா ரோல் பண்ணி அதை அம்மா கையில கொடுக்குறாரு. பாட்டியும் வாங்கிக்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுலேருந்து நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அதான் டாக்டரே சொல்லிட்டாரேப்பா, உனக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு, அப்புறம் எதுக்காகப்பா யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு பாட்டி கேட்குறாங்க. ஒரு பொறுமையான சிரிப்பு சிரிக்கிற முத்துவேல், மனுஷன் விஷயத்துல எப்போ என்ன நடக்கும்னு யாராலையாவது சொல்ல முடியுமாமா அப்படின்னு அவர் கேட்க, ஏன்பா வயசான காலத்தில் குத்துக்கள் மாதிரி நானே நல்லா இருக்கேன், நீ எல்லாம் பல வருஷத்துக்கு நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயுஷா இருப்பப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, லைட்டான சிரிப்போடு தலையாற்றவர், நல்லா இருந்தா சந்தோஷம் தானேம்மா, ஆனாலும் நடக்கிறதெல்லாம் வச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, பாட்டி திகைப்போடு பார்க்குறாங்க. என்னப்பா முடிவுன்னு பாட்டி பதறி அடிச்சு கேட்க, 1000 பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் இந்த வீட்டில் ஒத்துமையாக தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ஆமான்னு தலையாடுறாங்க பாட்டி. ஒருவேளை நாளை பின்ன நான் இல்லைன்னாலும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, முத்து அப்படின்னு அவங்க அம்மா வாய்ஸை ஏற்றுறாங்க. இருங்கம்மா, அப்புறமும் இந்த குடும்பம் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. பா வேண்டாம்ப்பா, எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி மிரட்ட, தேவையான பேச்சு தாம்மா பேசுகிறேன், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், உங்கள் அனுமதியோட
சொத்தை பிரிச்சா என்னன்னு நினைக்கிறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல பாட்டிக்கு அதிர்ச்சி தான். அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க என்னம்மா பார்க்குறீங்கன்னு முத்துவேல் கேட்குறாரு. ஏன்பா இப்போ அதுக்கான அவசியம் எதுவுமே இல்லையன்றாங்க பாட்டி. அவசியம் இருக்கா மாதிரி எனக்கு தோணுதுமா. எனக்கும் சக்திக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வருது. பழனியும் இப்பதான் உருப்படியா குடும்பத்தோட சேர்ந்து இருக்கான். அவனுக்கும் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு முத்துவேல் சொல்ல, இல்லப்பா நீ ஏதோ சொல்ற, ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்றாங்க பாட்டி. ஆனாலும் உனக்கு சமாதானத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா பண்ணுப்பான்னு பாட்டி பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. நான் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தானேம்மா அப்படிங்கிற முத்துவேல் வடிவு வடிவு அப்படின்னு கூப்பிட, இதோ வரேங்கன்னு வடிவோட சத்தம் கேட்குது. அவரு பொறுமையே இல்லாம அடுத்து வடிவன்னு கூப்பிட, என்னங்கன்னு வந்து நின்னுடுறாங்க வடிவு. நீ போய் சக்தியையும் பழனியையும் கூட்டிட்டு வான்றாரு அவரு. அவங்க பாட்டியை பார்க்க போன்றாங்க பாட்டி. சரி அப்படிங்கிற வடிவு மாடிக்கு போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வர்றாங்க. இலவச இணைப்பா சுகன்யாவும் மாரியும் வந்துடுறாங்க. என்ன நீ அப்படின்னு சக்திவேல் கேட்க, என்னங்கக்கா வர சொன்னீங்களா அப்படின்னு மாறி கேட்குறாங்க. என்னங்கண்ணே சொல்லுங்கண்ணேன்னு கேட்குறாரு சக்திவேல். எதுக்குண்ணே வர சொன்னீங்கன்னு பழனியும் கேட்குறாரு. வாங்க உட்காருங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்ன்றாரு சக்திவேல். உட்காரு சக்தி அப்படின்னு அவர் சொல்ல, சக்தி ஒரு சோஃபாவில் உட்கார்றாரு. எல்லாரும் அப்படியே அமைதியாக ஒரு செகண்ட் பார்த்துட்டு இருக்க, அண்ணே எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு பழனி கேட்குறாரு. நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன், அதை பற்றி பேச தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சக்திவேல் கொஞ்சம் திகிலோட, அண்ணே என்ன முடிவு அண்ணே அப்படின்றாரு. அம்மா கிட்ட பேசிட்டேன், உங்ககிட்டையும் சொல்லிடுறேன். இம்புட்டு நாளா எல்லாரும் ஒன்னா எல்லா சொத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு தான் இருந்தோம். இனிமேல அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், நாம சொத்தை பிரிச்சிடலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சக்திவேலுக்கு படு பயங்கரமான அதிர்ச்சி. மொத்த சொத்தும் நம்ம ஒத்த பையனுக்கு தான், எப்படியாவது எல்லார் பங்கு சொத்தையும் வாங்கிடணும்னு யோசிச்சுட்டு இருந்த சக்திவேல் பயங்கர அதிர்ச்சியோட பக்கத்துல நின்ன மாரிய பாக்குறாரு. பழனியும் பயங்கர அதிர்ச்சியோட பார்க்க வடிவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அடுத்தது மாரி சுகன்யா எல்லாரும் வரிசையா மின்னல் தாக்க நின்றுட்டு இருக்காங்க. அவரு சொன்ன இனிமேல இப்படி இருக்க வேணாம், சொத்தை பிரிச்சிடலான்ற வேர்டு எக்கோ ஆக அப்படியே எல்லாரும் உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. எதுக்குன்னே சொத்தை பிரிச்சுக்கிட்டு அது இப்ப இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு பழனி படபடக்கிறாரு. சும்மா இருடா, வாயை மூடிட்டு சும்மா இருக்கானா பாத்தியா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இல்லடா பழனி எல்லாமே எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சரி அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காரு சக்திவேல். சில விஷயங்களை செய்ய வேண்டிய நேரத்துல செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சுகன்யா இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சக்திவேலும் அண்ணனைய ஷார்ப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணே திடீர்னு முடிவெடுத்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்காண்ணே அப்படின்னு சக்தி கேட்க, உங்க அண்ணன் அவன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறான்ப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, பரிதவிப்போட அண்ணனை பார்க்குறாரு சக்திவேல். சக்தியும் லைட்டான அதிர்ச்சியோட அண்ணனை பார்க்குறாரு. எதுக்குங்க, எதுக்கு இந்த தேவையில்லாத பயம்ன்றாங்க வடிவு. ஏமாமா அதுதான் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு மாறி கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு பழனி. அதுதான் நானும் சொன்னேன், எங்க கேட்க மாட்டேங்கிறானேங்கிறாங்க பாட்டி. அம்மா இதுதான் சொத்தை பிரிக்கிறதுக்கான சரியான நேரம்னு எனக்கு தோணுன நினைப்பு தூரமா போகாம சொத்தை பிரிச்சிடலாங்கிறாரு முத்துவேல். சுகன்யா அப்படியே ஒரு ஓர கண்ணால வஞ்சத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணே எனக்கு ஒன்றும் பெருசா விருப்பம்லாம் இல்லை, இருந்தாலும் நீங்க சொல்றதுக்காக உங்க மன நிம்மதிக்காக நீங்க சொல்றத நான் அப்படியே ஏத்துக்கிறேன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, முத்துவேல் அவரையே பார்க்குறாரு. சொன்ன சக்திவேல் ஒய்ஃபை திரும்பி பார்க்குறாரு. ஏன் அண்ணன் இப்படிலாம் யோசிக்குதுன்னு பழனி மண்டையை பிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. நீ என்னடா சொல்றேன்னு பழனிக்கிட்ட அவர் கேட்க, எனக்கு இதுல சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லைன்னு அப்படின்னு பழனி சொல்ல, அதென்ன அப்படி சொல்லிட்டீங்க, மாமா ஒரு முடிவு பண்ணியிருக்காருனா அது சரியா தான் இருக்கும் அப்படின்னு சுகன்யா உடனே கேப் விடாம சொல்றாங்க. என்ன சுகன்யா நீ அப்படின்னு பழனி தவிப்போட சுகன்யாவை பார்க்குறாரு. சுகன்யா பொங்கி வர்ற சந்தோஷத்தை மறைச்சிக்கிட்டு, மாமா எப்படி விருப்பப்படுறாரோ அப்படியே செய்ய சொல்லிடுங்கன்றாங்க, உங்க விருப்பம் என்னமோ அதே மாதிரி பண்ணிடுங்கன்னு அப்படின்னு பழனியும் சொல்ல, சரி நான் நம்ம வக்கீல் கிட்ட பேசுகிறேன், அவர்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சரிங்கண்ணே நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே பண்ணிடலான்றாரு சக்திவேல். சக்திவேல் அப்படியே தயக்கத்தோட மாறிய பார்க்க பழனி என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காரு.
சுகன்யா சொல்ல முடியாத சந்தோஷத்துல நிக்கிறாங்க. சொத்து வரப்போகுது, இனிமே நான் தான் ராணின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க. நீங்க என்ன வேணாலும் பிரிங்கன்னு, என்ன வேணாலும் பிளான் போடுங்கன்னு, ஆனா மொத்த சொத்து எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு கோணல் சிரிப்போட உட்கார்ந்துருக்காரு சக்திவேல். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.